ஆய்வு செய்து அந்த போலிங் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் இருக்கட்டும். போட்ட ஓட்டு ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? அப்போ மக்கள் நம்பிக்கை இழக்கிறார்களா? தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்ல. இவர் அறிவிச்சது ஒன்றா, இது வந்து அஃபீஷியல். இப்போ இவர் சொல்லியிருக்கிற அந்த பெர்சன்டேஜ்லேருந்து ஒரு ஓட்டு கூட குறையக்கூடாது. இப்போ அடுத்து என்றாங்கன்னு வைங்க, இன்னும் அதிகமாயிரும். உள்ளுக்குள்ளே குட்டி போடுறது மாதிரி ஓட்டு வந்து குட்டி குட்டியாக போட்டு ஓட்டு ஏறுது அப்படின்றது தான் எப்படி அப்படின்றது புரியல. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீதான சந்தேகம்னு கோர்ட்டில் போய் சொன்னோம்னா நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு சார் டைலாகை சொல்லி நம்மளை விரட்டி விடுறாங்க. ஃப்ளாஷ் மாப் நடத்துகிறாங்களாம், தெரு தெருவா கச்சேரி நடத்துகிறாங்களாம், ரோட் ஷோ நடத்துகிறாங்களாம், பரேடு நடத்துகிறாங்களாம், எல்லாம் வீடு வீடாக போய் கேம்பெயின் பண்ணுறாங்களாம். இவ்வளவும் பண்ணி ஓட்டு இன்க்ரீஸ் ஆகலை. இந்த முறையில் எது நல்ல ஓட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது, எது கள்ள ஓட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது, யார் யாருக்கு போட்டான்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதில் நடக்கக்கூடிய இந்த மோசடி அப்படின்றதுக்கு தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பேற்றுக்கணும். என்ன சொல்லிட்டு இருக்கான்? எல்லாத்தையும் பொய்யா சொல்லிட்டு இருக்க, தாலி எடுத்துருவாங்கன்னு சொல்ற, மாடை திருடிடுவாங்கன்னு சொல்ற, என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எரிச்சல் வருமா வராது? இந்த எரிச்சலை ஒரு அளவுக்கு அவன் பொறுத்துப்பான். ஒரு அளவு தாண்டும் போது அவன் என்ன செய்வான்? தேர்தல் ஆணையம் செய்வது மோடிக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுப்பதற்காக மட்டுமல்ல, நாட்டில் கலவரத்தை தூண்டுவதற்கும் வழிவகுத்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு இந்திரகுமாரோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் தொடர். தேர்தல் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. இந்த தேர்தல் நடந்த அன்னைக்கு தேர்தல் ஆணையம் ஒரு சில சதவீதங்களை அறிவிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சப்போ 60% அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் ஃபேஸ்லையும் 60% சொன்னாங்க. கடந்த ஏப்ரல் 30 கிட்டத்தட்ட ஒரு 11 நாள் பிறகு 66% அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஃபேஸ்லையும் ஒரு 6% எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க. இது ஒரு நம்பகத்தன்மை இழக்கிற மாதிரி இருக்குது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸ்கூலில் அட்டனன்ஸ் போடுறாங்க இல்லையா, அந்த அட்டனன்ஸை பூரா ஆன்லைனில் பதிவேற்றுறாங்க. காலையில் 9 மணிக்கு ஸ்கூல் திறக்குதுன்னா 11 மணிக்கு சென்னையில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு அதிகாரியால் எந்த ஸ்கூலில் எத்தனை மாணவர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட முடியும். கால் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிற முடியும். இது வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்தளவுக்கு ஆன்லைனில் வசதிகள் இருக்குது. இப்போ இது வந்து மிஷின், நான் எத்தனை குத்துறேன் அப்படின்றது வந்து அந்த மிஷின்லேயே பதிவாகுது. அந்த பதிவை வந்து அவங்க அமைக்கி முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாங்க அப்படின்னா என்ன நம்பர்னு தெரிய போகுது. இப்போ இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்றைக்கி சாயங்காலம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக ஏறிடும். எப்படி ஓட்டு போட்டு முடிச்சதுக்கு பிறகு அது ஏன் ஏறுது அப்படின்ற அந்த குழப்பத்துக்கு வந்து தேர்தல் ஆணையம் இப்போ வரைக்கும் பதில் சொல்ல மாட்டுறாங்க. நேற்று மகாராஷ்டிராவில் தேர்தல் ஆணையர் சொக்கலிங்கம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 1%லேருந்து 5% வரைக்கும் அதிகரிக்கும்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் எப்படி அதிகரிக்கும்? இப்போ இந்த நம்பரில் தான் மிஸ்கால்குலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? முதல்ல வந்து நாங்கள் வந்து ரஃபாக கால்குலேட் பண்ணிடுவோம், அது வந்து ஒரு ப்ரொவிஷனல், அது வந்து ஒரு தோராய மதிப்பீடு, அதற்கு பிறகு நாங்கள் வந்து எல்லா பூத் ஏஜென்ட்ஸ்டையும் இது பண்ணி டேட்டாவை கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து ஃபைனல் நம்பர் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எனக்கு புரியவே இல்லை. இப்போ இந்த மிஸ்மேட்ச் ஒன்று. இன்னொரு பக்கம் என்றப்போ போய் எண்ணி பார்த்தோம்னா இன்னும் அதிகமாக இருக்குது. இப்போ இவர் அறிவித்தது ஒன்றா, இது வந்து அஃபீஷியல். இப்போ இவர் சொல்லியிருக்கிற அந்த பெர்சன்டேஜ்லேருந்து ஒரு ஓட்டு கூட குறையக்கூடாது. இப்போ அடுத்து என்றாங்கன்னு வைங்க, இன்னும் அதிகமாயிரும். இப்போ வெயிலில் போக போக கொஞ்சம் போகும்போது கண்ணை கட்டும், அடுத்து கொஞ்சம் போக போக தலை கிருகிருன்னு வரும், அடுத்து மயக்கம் வரும். இப்படி படிநிலையாக அந்த பாதிப்பு என்பது அதிகரிக்கும். அந்த மாதிரி ஓட்டுன்றது போட்டு முடித்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே குட்டி போடுறது மாதிரி ஓட்டு வந்து குட்டி குட்டியாக போட்டு ஓட்டு ஏறுது அப்படின்றது தான் எப்படி அப்படின்றது புரியல. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் மீதான சந்தேகம்னு கோர்ட்டில் போய் சொன்னோம்னா நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு சார் டைலாகை சொல்லி நம்மளை விரட்டி விடுறாங்க. இந்த சந்தேகங்கள் தான் மக்களுக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய பெரிய அச்சம். வாக்கு சதவீதம் வந்து போன தேர்தல் அளவுக்கு இந்த தடவை இல்லை, போன தேர்தலோட இந்த தடவை குறைஞ்சிருக்கு அப்படின்ற கணக்கெல்லாம் பார்க்குறோம். இவனுங்க இந்த கவுண்டை முன்ன பின்ன சொன்னாலும் கூட போன தடவையோட இந்த தடவை போலிங் பெர்சன்டேஜ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அப்படியே குறைஞ்சிட்டு தான் இருக்குது. விழிப்புணர்வு அதிகரித்திருக்கிறது. மக்கள் மத்தியில் வந்து ஜனநாயகம் குறித்த பார்வை அதிகரிக்கிறதுக்காக எலெக்ஷன் கமிஷன் வந்து ஃப்ளாஷ் மாப் நடத்துகிறாங்களாம், தெரு தெருவா கச்சேரி நடத்துகிறாங்களாம், ரோட் ஷோ நடத்துகிறாங்களாம், பரேடு நடத்துகிறாங்களாம், எல்லாம் வீடு வீடாக போய் கேம்பெயின் பண்ணுறாங்களாம். இவ்வளவும் பண்ணி ஓட்டு இன்க்ரீஸ் ஆகலை. இது போக ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் வேறு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கிறாங்க பல லட்சங்கள் செலவு பண்ணி. இவ்வளவும் பண்ணி போலிங் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது தெரியல.
போலிங் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்ற புகார் ஒரு பக்கம். ஏன் ஆகலை அப்படின்றத எடுத்து அதற்கான காரணங்கள் ஆய்வு செய்யணும்ல. ஒரு தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்ன? ஓட்டு கம்மியாக தான் போட வர்றாங்க. தொகுதியில் 100 வீடு இருக்குன்னா 100 வீட்டில் மொத்தம் 500 ஓட்டு இருக்குது. 500 ஓட்டில் மொத்தம் 400 ஓட்டு தான் பதிவாகுது, மீதி 100 ஓட்டு பதிவாகலை அப்படின்னா ஏன் பதிவாகலை? அந்த 500 பேர் வந்து ஆப்சண்ட்டா? அந்த 500 பேருக்கு வந்து உடல்நிலை சரியில்லையா? இல்லை அந்த 500 பேர் வீட்டில் இருந்துகிட்டே வராமல் இருந்தாங்களா? ஏன் வராமல் இருக்கிறாங்கன்றத ஆய்வு செஞ்சாதான் அடுத்து எப்படி வர வைக்கணும் அப்படின்ற வழியை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? இவர் தெருவில் அவர் பாட்டுக்கு சத்யபிரதா சாகு ஒரு பக்கம் பாட்டு பாடிட்டு இருப்பாரு. அங்கே ஒரு தேர்தல் ஆணையம் போய் என்ன பண்ணும், மால் எங்கள் ஃபோரம் மால் இருக்குல்லையே, அந்த மாதிரி மால்களில் போய் திடீர்னு அங்கங்கேருந்து ஒரு 4 பேர் எந்திரிச்சு போடுங்கம்மா ஓட்டு உங்களோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்மாப் பண்ணுவாங்களாம். இந்த ஃப்ளாஷ்மாப்லாம் பார்த்து ஓட்டு போட வந்துடுவாங்களாம். நீ முதல்ல வந்து நோயவே ஐடென்டிஃபை பண்ணல, உனக்கு அறிகுறியே என்னன்னு தெரியாது, அப்புறம் எங்கேருந்து போய் வைத்தியம் பண்ண போகிற? அப்போது ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல்முறையாக இது வருகிறது. ஆனால் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து வீடு வீடாக போய் என்ன ஏதுன்னு விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆய்வு செய்து அந்த போலிங் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா இருக்கட்டும், போட்ட ஓட்டு ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? அப்போ மக்கள் நம்பிக்கை இழக்கிறார்களா? நான் போடுற ஓட்டு சரியாக தான் விழுகுதான்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்லாமல் தான் ஓட்டு போட வரலையான்ற கேள்விக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்ல. மிஷின் வச்சு எண்ணணும் அப்படின்னா மிஷினில் வந்து எந்த டிஸ்கிரிபன்சியும் இருக்காது, மிஷின் தான் உலகத்திலேயே மிக உத்தமமான ஒரு பொருள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படி உத்தமமான பொருள் எப்படி முன்ன பின்ன மாற்றி மாற்றி காட்டுது அப்படின்றது எனக்கு உண்மையிலே புரியல. ஏன் இந்த தேர்தல் ஆணையம் வந்து இதற்கு முறையாக பதில் சொல்ல மாட்டேங்குதுன்னு தெரியல. இதே கேள்வியை இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, முத நாள் சொன்னதை விட இப்போ 6% அதிகரிச்சு. இப்போ இந்த கணக்கையே வச்சுப்போம், இந்த கணக்கையும் வச்சுக்கிட்டு என்றப்போ எத்தனை ஓட்டு இருந்ததுன்றதையும் எடுத்துக்குவோம். இப்படி ஏற்கனவே எடுத்து இந்த குவிண்ட் ஊடகம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு லெட்டர் எழுதுது. இந்த மாதிரி உங்கள் வெப்சைட்டில் பார்த்தோம், ஃபஸ்ட்டு 4 ஃபேஸுக்கு வந்து இதுதான் ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சொன்ன கவுண்ட்டும் அதாவது நீங்கள் சொன்ன டேர்ன் அவுட்டுக்கான கவுண்ட்டும் வாக்குப்பதிவு எண்ணிக்கைக்கும் எண்ணப்பட்ட எண்ணிக்கைக்கும் இடையில பெரிய வேறுபாடு இருக்குது, 18,000 ஓட்டெல்லாம் ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு கேட்டோம்னா இல்லை அதெல்லாம் வரதான் செய்யும். எதில் வரலாம் அப்படின்னா, நீங்கள் முத நாள் சொல்கிறதுக்கும் 10 நாள் கழித்து ஃபைனல் கவுண்ட் சொல்கிறதுக்கும் இடையில வித்தியாசம் வரலாம். சரி புரிஞ்சுக்கிறேன், டெக்னிக்கலாக சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி ஃபைனல் கவுண்ட்டை உறுதியாக சொல்லிட முடியாது அப்படின்றது இருக்கட்டும். ஆனால் எண்ணும்போது எப்படிங்க மாறுது, எண்ணும்போது எப்படி மாறுது அப்படின்றத கேட்டோம்னா தேர்தல் ஆணையம் பதிலே சொல்ல மாட்டேங்குது. இந்த சிக்கல் தான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய சிக்கல், இந்தியாவின் ஜனநாயகத்தையே கேள்விக்குள்ளாக்குகின்ற சிக்கலாக பார்க்குறேன். உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. சாதாரணமாக ஒரு மருந்து கடை வச்சிருக்கலாம் இருக்கட்டும், இல்லை ஒரு ஜூஸ் கடை வச்சிருக்கவங்க, இன்னைக்கு சேல்ஸ் என்ன அப்படின்னு கடைசி பட்டன் அமைத்து பார்த்தா ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்துருது. நீங்கள் மொத்தம் சேல்ஸும் நீட்டாக வந்து இல்லை கிரெடிட் முதல்கொண்டு வந்துருது, எல்லாமே வருது. இவங்க வந்து 10 நாள் கழிச்சு 6%ங்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம், எதிர்க்கட்சியும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, வழக்கமாக தேர்தல் ஆணையம் வந்து எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கிற நம்பர்ஸை கொடுப்பாங்க, மேல்ஸோட ஃபீமேல். ஆனால் இந்த தடவை வெறும் பர்சன்டேஜ் மட்டும் தான் சொல்கிறாங்க, நம்பர்ஸை சொல்ல மாட்டேங்கிறாங்க, நம்பர்ஸை மறைக்கிறாங்க அப்படின்னு வந்து வெளிப்படையாகவே பேசியிருக்காங்க. இந்த நம்பர்ஸை மறைக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? நம்பரை வச்சாதான் நம்ம கேள்வி கேட்டுருவோமே. பெர்சன்டேஜை சொல்லிட்டோம்னா பெர்சன்டேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. நம்பரை சொல்லிட்டாதான் குவிண்ட் மாதிரியான ஊடகங்கள் உண்மையை கண்டுபிடிச்சி கேள்வி கேட்குறானே, அப்போ எங்கப்பா நடந்தது தப்பு அப்படின்றத நம்ம கேள்வி கேட்டுருவோம். தேர்தல் ஆணையம் இந்த மோசடியான நடைமுறைகளால், மோசமான நடவடிக்கைகளால் யார் வெற்றி யார் தோல்வின்றது பாதிக்கப்படுதா இல்லையான்ற கேள்வியெல்லாம் ரெண்டாவது. நான் போட்ட ஓட்டு நான் யாருக்கு போட்டனோ அவருக்கு தான் போச்சா அப்படின்ற உறுதிப்பாடு எனக்கு வேணும்ல. இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க கரெக்டாக சொல்லும்போது நீங்கள் பட்டன் அமுக்கணும் சார் அப்படின்றாங்க. எத்தனை பேரால் அதை வந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணிவிட்டு கரெக்டாக இது பண்ண முடியும்? அப்போ எத்தனை ஓட்டு வீணடிக்கப்பட்ட ஓட்டாக மாறுது. பட் சீல் குத்துறது அப்படின்றது அப்படி இல்லை. ஈஸியாக நீங்கள் எடுக்க போகிறீங்க, அதை அப்படி வைக்க போகிறீங்க, நகர போகிறீங்க, அவ்வளோதான். அது வந்து சின்ன கட்டமாக இந்த ஓஎம்ஆர் சீட்டா ஓசிஆர் சீட்டா ஏதோ இந்த பரிசையிலலாம் எழுதுவோமே, ரவுண்டு சின்னதாக ரவுண்டு அடிப்போமே, அப்படிலாம் இல்லை. அது நல்லா பெருசாக கட்டம் கட்டியிருப்பான், நல்லா அழகாக எடுத்து குத்திட்டு உள்ளே தூக்கி போட்டுடலாம். அதில் நீங்கள் மேலே இருக்கிற கட்டத்துக்கும் கீழே இருக்கிற கட்டத்துக்கும் நடுவில் அடிச்சிங்கன்னா அது கள்ள ஓட்டு. அப்படியே கள்ள ஓட்டுனாலும் வந்து அது கள்ள ஓட்டு அப்படின்றது தெரிஞ்சிடும். அது ஒரு கவுண்ட் இருக்கும், அது தப்பான ஓட்டு, அதில் வந்து சரியாக பதிவாகலை அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஆனால் இந்த முறையில் எது நல்ல ஓட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது, எது கள்ள ஓட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது, யார் யாருக்கு போட்டான்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதில் நடக்கக்கூடிய இந்த மோசடி அப்படின்றதுக்கு தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பேற்றுக்கணும். அதை கண்டுபிடிச்சு நம்ம கேள்வி ஏற்றக்கூடாதுன்றதுக்காக கவுண்ட்டை கொடுக்கறது இல்லை. 2-3 இடத்துல கவுண்ட் இருக்குது. ஒன்று கண்ட்ரோல் யூனிட்டு, அந்த கண்ட்ரோல் யூனிட்டு கூட முன்ன பின்ன மாறுதான், ஏன்னா அது வந்து எலக்ட்ரானிக் மிஷினா. 1 or 2% டிஸ்கிரிபன்சி இருக்குன்றாங்க. ஏங்க 1%ன்றது வந்து 100 பேர்த்தில் 1%னா ஒரு ஆளுங்க, 1000 பேரில் 1%னா 10 பேருங்க. அப்போ பாருங்கள், ஒரு தொகுதியில் வந்து 10,000 ஓட்டு இருக்குது அப்படின்னா அதில் 1% 100 ஓட்டு. 100 ஓட்டுன்றது எலெக்ஷனை டிசைட் பண்ணுற ஓட்டு இல்லை.
அப்போ இது மோசடி அப்படின்றது தான் சிக்கல். 10,000 ஓட்டுனா 100 தானே, 1% கரெக்ட் தான். அப்போ இதுதான் மிகப்பெரிய மோசடி. இப்போ கையெழுத்து போடுறோம், கையெழுத்து போடுறதுல வந்து தப்பாக கையெழுத்து போட முடியல. உள்ளே வந்த உடனே நீங்கள் தான் எழுதுறீங்க, எதை வச்சு எழுதுறீங்க? நான் அடையாள அட்டையை கொடுக்குறேன், கொடுத்த உடனே பேரை பார்க்குறீங்க, நம்பர் 1 426 எண் இந்திரகுமார் தேரடி அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க, கையெழுத்து போடுறேன் இல்லையா? இதில் மாறாதுல. நீங்கள் மிஷினில் தப்பாக அமுக்கலாம், மிஷினில் சரியாக பதிவாகாமல் இருக்கலாம், இந்த நோட்டில் போட்ட கையெழுத்து இருக்குல்ல, இது மாறவே மாறாதுல. கையெழுத்து போடாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது, பட்டணம்ங்கிறது உள்ளே போக முடியாது. அப்போ எத்தனை பேர் கையெழுத்து போடலாம், அது சொல்லணுமா இல்லையா? ஆனால் சொல்ல மாட்டாங்க. அந்த புத்தகத்தை 45 நாள் கழித்து எரிச்சிருவாங்க. அது புக்கம் இருக்கு. ஆமாம், நம்பிக்கை அதானே எல்லாம் தேர்தல் ஆணையம் சொல்லுது, நம்புங்க. இது ரொம்ப பிளைண்டாக இருக்குது பார்க்கும்போது. நமக்கு ரொம்ப எப்படின்னா நம்பர்ஸை தான் கேட்குறோம், எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, போடலை, என்ன இதை கொடுக்குறக்கு அவங்க வந்து எவ்வளோ டிலே பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் குறித்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சூரத் விஷயம் நமக்கு வந்து பரபரப்பாக. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மத்திய பிரதேசில் இந்தோரில் ஒரு பாஜக காங்கிரஸ் சார்பான எம்பி வந்து கேண்டிடேட்டை வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இப்படி அரசியலில் நடக்கிறது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்கும். ஆனால் தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்குல்ல, அவங்க ஒரு வேலை செய்யணுமா இல்லையா? இப்படி வந்து பண்ணக்கூடாது, இது வந்து எலெக்ஷன் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டுக்கு நேர் எதிரானது, இதை நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குது. எதையுமே ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பக்கம் விருப்பு பேச்சு, இன்னொரு பக்கம் கேண்டிடேட் வாபஸ், இன்னொரு பக்கம் வந்து ஓட்டு நம்பர்ஸ் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தின் மேலே பெரிய கேள்வி எழுப்புதுல. இப்போ 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை நடக்குது, ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இடையில பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்வு தான் மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்றத முடிவு பண்ணுறது தான் இந்த தேர்தல் மூலமாக நடக்கக்கூடியது. இப்போ இதில் வந்து இவர் பேசுகிறாரு, ரெண்டையும் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. ரெண்டையும் கட்டுப்படுத்தலை அப்படின்னா என்ன ஆகும்? இவர் வெறுப்பு பேசிக்கிட்டே இருப்பார், ஒரு கட்டத்தில் இங்கேயும் ப்ரோவோக் ஆகி பதிலுக்கு பதில் பேசுவாங்க. பதிலுக்கு பதில் பேசினா என்ன ஆகும்? ஏதாவது ஒரு இடத்துல யாராவது கோவப்படுவான், ரோட்டில் போகிற ஒருத்தனை தாக்குவான், கல்லை தூக்கி அடிப்பான், இவன் திருப்பி சேரை தூக்கி வீசுவான், இவன் அந்த கூட்டத்துக்குள்ளே பூந்து ஆள் அனுப்பி லைட்டை உடைப்பான், இவன் இந்த கூட்டத்துக்குள்ளே பூந்து ஸ்டேஜை உடைப்பான், இவன் அந்த கூட்டத்தில் போய் என்னத்தையாவது வீசுவான், இவன் அந்த கூட்டத்தில் போய் ஏதாவது வெடியை போடுவான். அப்படியே கலவரமாக மாறும். இப்போ கலவரம் எங்கே தொடங்குது? வார்த்தை முற்றுவதில் இருந்து தான் ஒரு கலவரம் என்பது தொடங்கி வைக்கப்படுகிறது இல்லையா? மற்ற திட்டமிட்ட கலவரங்கள் வேற, இதெல்லாம் பப்ளிக் ஆங்கரை பூஸ்ட் பண்ணுறது, இப்போ கட்சிகளுடைய ஆங்கரை பூஸ்ட் பண்ணுறது, அந்த தேர்தலில் பங்கேற்றிருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை வந்து ஆத்திரத்துக்கு உள்ளாக்குறது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாமானிய காங்கிரஸ்காரனுக்கு கோபம் இருக்குமா இல்லையா? இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான், எல்லாத்தையும் பொய்யா சொல்லிட்டு இருக்க, தாலி எடுத்துருவாங்கன்னு சொல்ற, மாடை திருடிடுவாங்கன்னு சொல்ற, என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எரிச்சல் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். இந்த எரிச்சலை ஒரு அளவுக்கு அவன் பொறுத்துப்பான், ஒரு அளவு தாண்டும் போது அவன் என்ன செய்வான், என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது தூக்கி அடிப்பான். இது நடக்கும், இதுக்கு தான் அவன் எதிர்பார்க்கிறான். அதனால தான் தேர்தல் ஆணையம் கம்முன்னு இருக்கு. தேர்தல் ஆணையம் செய்வது மோடிக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுப்பதற்காக மட்டுமல்ல, நாட்டில் கலவரத்தை தூண்டுவதற்கும் வழிவகுத்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான். ஃபேக்டுக்கு முரணா ஒருத்தர் பேசுறாரு, ரெட்டாரிக்குன்ற பேரில் வாய்க்கு வந்ததை பேசுறாரு, மதத்தின் பேரால் ஒருத்தர் பேசுறாரு, இவங்க இவ்வளவு பேசுறாங்க. அங்க ஒரு அம்மா வந்து ஓட் ஜிகாதுன்னு சொல்லிடுச்சான், உடனே பாத்தீங்களா இதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு ஓடி வர்றாங்க. இஸ்லாமியர்கள் எல்லா பேரும் இங்கே ஓட் ஜிகாத் பண்ண போறோம்னா ஓடுறாங்க. அந்த அம்மா அங்கே பேசுனது இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பாதி பேருக்கே தெரியாது. அந்த சமாஜ்வாதி கட்சியினுடைய பிரச்சாரத்துக்கு போன அந்த மரியா ஆலம் கான்ற அந்த அம்மா பேசுனது அந்த ஊரை தாண்டி யாருக்கும் தெரியாது. ஏதோ செய்திகளில் பார்க்கும்போது ஒருத்தர் தேடி படித்தாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், மற்றபடி அது வந்து பிரச்சார களத்தில் வந்து அவ்வளோ பெரிய அதிர்வு ஏற்படுத்தலை. ஆனால் இவர் ஓட்டு போடும்போது ஜெய் பஜ்ரங் பலின்னு சொன்னாருன்றது கர்நாடகாவுக்கே தெரியும். சொன்னார்ல, அதை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது. தாலி எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாரு, தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது. மாடை பிடிங்கிடுவாங்கன்னு சொல்கிறாரு, தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்குது. இப்படியே அவர் சொல்கிற பொய்களையும் அவர் சொல்கிற மதவெறுப்பு பிரச்சாரத்தையும் இஸ்லாமியர்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க அப்படின்றாரு. அப்போ என்ன சொல்ல வர, இஸ்லாமியர்கள் கொடுக்கூடாதுன்னு சொல்ல வரையா? ஓபிசி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை பிரித்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாரு. நீ என்ன சொல்ல வர்ற? இப்போ இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரியா? ஓபிசி எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை நீ என்ன சொல்கிற, 50% மேலே போகக்கூடாதுன்னு நீ சொல்கிற. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, இது 50% மேலே உருவாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பறிக்க பார்க்கறது யாரு, கொடுக்க பார்க்கறது யாரு? ராகுல் கொடுக்க பார்க்கிறார். யாரிடமிருந்து யாருக்கு கொடுக்க பார்க்கிறார்? வஞ்சிப்பவர்களிடமிருந்து வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பை மாற்றி வழங்க பார்க்கிறார். இது பிடுங்கிறது கிடையாது. ஒரு நல்ல உதாரணம் பொறுமையாக நான் சொல்கிறேன். ஒரு ரயில் பெட்டி இருக்குது, ரயில் பெட்டியில் 10 சீட் இருக்குது, 2 சீட்டாக 5 செட்டு சீட் இருக்குது. 5 பேர் உள்ளே உட்காந்துருக்கிறான். 5 பேர் என்ன பண்ணியிருக்கிறான், நல்லா காலை நீட்டி ஆளுக்கு 2 சீட்டை பிடிச்சி படுத்துருக்கிறான். வெளியே 6 பேர் நிற்கிறாங்க, 5 பேர் நிற்கிறாங்க. இந்த 5 பேர் உள்ளே போகணுன்னு விரும்புகிறாங்க. நீ வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்கயா 5 ரூபா டிக்கெட்டு,
5 ரூபா என்கிட்ட காசு இல்லை, என்கிட்ட 4.25 ரூபா தான் இருக்குது. சரி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ளே ஏற்றுனா இவன் என்ன சொல்கிறான், நான் 5 ரூபா டிக்கெட் எடுத்து இங்கே படுத்திருக்கேன், இவன் எப்படி 4.25 ரூபாய்க்கு உள்ள வரான்? இல்லைப்பா அவங்க சிரமத்தில் இருக்கிறாங்க. ஏன் சிரமத்தில் இருந்தாங்க? இல்லைப்பா நீ தான் அவனுக்கு வேலையும் கொடுக்கல, நீ அவனை படிக்கவும் விடலை, இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான், அதனால் அவன் 4.25 ரூபா கொடுத்தா போதும் அவனை உட்கார விடு அப்படின்னு சொன்னோம்னா, இல்லை நான் இது என்னுடைய இடம், நான் படுத்திருக்கிற இடத்துலேருந்து என்னை எந்திரிக்க சொல்கிறியா, என் இடத்த பிடுங்குறியா? ஏய் நீ காசு கட்டினது ஒத்த சீட்டுக்கு, நீ ஆனால் 2 சீட்டில் படுத்து கிடக்குற, இல்லை 2 சீட்டில் படுத்து கிடக்குற, ஒரு சீட்டில் ஒரு ஆளை உட்கார வைக்கிறதுக்கு நான் உள்ளே கூப்பிட்டு வந்தேன்னா நீ கூடாதுல, இதுக்கு பேர் பறிப்பா? இல்லை, என்னுடைய மினிமம் பேலன்ஸ்லேருந்து பிடுங்கின காசை இன்னொருத்தனுக்கு நீ வந்து வாராக்கடனாக எழுதி வைக்கிற இல்லையா? இல்லைன்னா பேங்க்கால் எப்படிங்க சர்வைவ் ஆக முடியும்? பேங்க்குக்கு வந்து இன்ஃப்ளோ இருக்கணும், அவுட்ஃப்ளோ இருக்கணும். அவுட்ஃப்ளோ வந்து மக்களுக்கு அதிகமாக போதா, கார்பரேட்டுக்கு அதிகமாக போதா? கார்பரேட்டுக்கு அதிகமாக போகுது. கார்பரேட்லேருந்து இன்ஃப்ளோ சர்ப்ளஸாக வருதா? வரலை. கார்பரேட்லேருந்து வர வேண்டிய கடன் வரலான்றதுனால தான் அவுட்ஃப்ளோ அங்கே ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சுன்னா அதை வாராக்கடனாக எழுதி வைக்கிற. இந்த பக்கம் வரக்கூடிய இன்ஃப்ளோவை அப்போ அதிகப்படுத்தணும், அப்போ தான் பேங்க் ஓடும் இல்லையா? பேங்க் சர்வைவ் ஆகிறதுக்கு இன்ஃப்ளோ அதிகமாகணும். அப்போ இன்ஃப்ளோ யார்கிட்டருந்து எடுக்கிறது? மக்கள்கிட்டருந்து எடுக்கணும். மக்கள்கிட்டருந்து எடுக்கிறதுனா மக்கள்கிட்ட ஏற்கனவே காசு இல்லை, போடுறா மினிமம் பேலன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து காசை உருவுறது. கார்டு வச்சுருக்கானா, கார்டில் ஒவ்வொரு தேக்கியும் 15% போடுறா, மிஷினில் டெபாசிட் பண்ண சொல்லு, அதில் ஒரு 10% போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளத்துலேருந்து நம்மள்ட்ட இருந்து கொள்ளையடித்து உருவி வச்சுருக்கான். ஆனால் இன்னொருத்தர் என்னடானா 16 லட்சம் கோடி கடன் வாரா கடனை எழுதி வச்சுட்டு ஆள் காணாமல் போயிடுறான். அவன்கிட்ட வர வேண்டியதான் வாங்கு. என் வீட்டு கிளவி ஒரு தண்டட்டியை வச்சுட்டு திருப்ப முடியல அப்படின்னா அந்த தண்டட்டியை போட்டோ எடுத்து பேப்பரில் நோட்டீஸ் கொடுக்குறான். நகை ஏலத்திற்கு வருகிறது, காலை 9 மணி முதல் மதியம் 11 மணி வரை நடைபெறும், அனைவரும் கலந்து கொள்ளுக அப்படின்னு சொல்லி வேலை கொடுக்குறான். ஏன் கொடுக்குற? இந்த மாதிரி நீங்கள் என்றைக்காவது அதானியோட ரோல்ஸ் ராய்ஸை பார்த்துருக்கீங்களா? அதானியோட போர்ஷே காரை பார்த்துருப்பீங்களா? பேப்பர் விளம்பரத்தில் பார்க்க முடியாது. அப்போது அவனுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். இந்தியாவின் நீதிப்படி அனைவரும் சமம் என்பது இங்கே எங்கே போனது அப்படின்ற கேள்வியை ராகுல் காந்தி கேட்குறாரு. உடனே இதை பறிக்க போகிறான்றது ஓபிசி ரிசர்வேஷன். ஓபிசி ரிசர்வேஷன் அப்படின்றது இன்றைக்கி 27% இருக்குது. இந்தியாவில் ஓபிசிக்கள் 27 பேர் தான் இருக்கிறாங்களா? இந்தியாவின் சதமானம் என்னவோ அதற்கு இணையான ஒன்றை அதில் கொடுக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்க மாட்டேற அப்படின்றது தான் கேள்வி. நீ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஓபிசிக்கு வேலை போட்டு கொடுன்னு சொல்லலை, அந்த சமூகத்தின் பிரதிநிதிகளுக்கு உள்ள இடம் கொடு அப்படின்னு தான் சொல்கிறோம். இந்தியாவினுடைய காம்பினேஷன் 120 கோடி மக்கள் அப்படின்னா இந்த 120 கோடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இனக்குழுவுக்குமான ரெப்ரசன்டேஷனை உள்ளே கொடுக்கணும்ல, அப்போ தானே அது சரியாக வரும். ஒன்றில் இல்லாவிட்டாலும் இன்னொன்றில் அவர்களை அக்கமடேட் பண்ணணும்ல. அதை பண்ணுவேன்னு சொன்னால் ஒன்றிருந்து பிடிங்கி கொடுக்க போகிறாங்க. பிடுங்கவே இல்லை, யாரும் யார்கிட்ட பிடுங்கலை. இருக்கிற இடத்த அவன் இடத்துல அவனும் உட்கார வைப்பேன்றாங்க. இவன் என்ன பண்ணுறான்? டைவர்சிட்டி கமிஷன் ஒன்று போட போகிறேன்னு சொல்கிறாரு. யார்? காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில். டைவர்சிட்டி கமிஷன்னா என்ன? டைவர்சிட்டி கமிஷன் என்பது இந்தியா ஒரு பன்மைத்துவம் கொண்ட நாடு. இந்த பன்மைத்துவம் எல்லா இடங்களிலும் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது இந்த பன்மைத்துவம் இந்தியாவின் அதிகார அமைப்புகளில் பிரதிபலிக்கிறதா அப்படின்றத ஆய்வு செய்கிற குழு. ஐயோ கூடாதுன்னு பதறானுங்க. ஏன் பதற? உள்ளே யார் இருக்கான்னு தெரிஞ்சிருமா? அப்போ தெரிஞ்சால் யாருக்கு எந்த இடம் போய் சேர வேண்டும்ன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்கல்ல. அப்போ அதனால் நீ பதற. ஏற்கனவே சச்சார் கமிட்டியினுடைய பரிந்துரை ஒன்று இருக்கிறது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா முழுவதும் ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் கமிஷன் அப்படின்ற ஒன்றை உருவாக்கி அவரவருக்கான உரிய பிரதிநிதித்துவம் இருக்கா இல்லையான்றதை ஆய்வு செய்யுங்க. அதன் அடிப்படையில் அவங்களுக்கான முன்னுரிமையோ அல்லது ரிசர்வேஷனையோ வழங்குங்க அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதை செய்யறேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. இல்லை பிடிங்கி கொடுக்க போகிறான். பிடுங்கிறது உன் வேலை. உன்கிட்ட எம்எல்ஏ கிடையாது, அதனால காங்கிரஸ் எம்எல்ஏவை பிடுங்குவேன். எம்பி கிடையாது, அதனால காங்கிரஸ் எம்பியை பிடுங்குவேன். உன்கிட்ட கட்சியில் வேலை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது, அதனால காங்கிரஸ்காரங்களை பிடுங்குவேன். இப்படி பிடுங்கிட்டு போய் அரசியல் நடத்துறது இவன் வேலை. அதனால தான் இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, எவன் என்ன பண்ணாலும் பிடுங்கித்தான் செய்வான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுப்பதற்கும் பிடுங்கி கொடுப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. மோடி தான் பிடுங்கி கட்சியை வளர்த்திருக்கிறார். மோடி தான் பிடுங்கி இந்துக்கள், அதாவது ஓப்பன் காம்படிஷன்றது பொதுப்பட்டியலில் ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாரும் வருவாங்க. இவங்களுக்கு போய் சேர வேண்டிய இடத்த பிடுங்கி 2ஆக பிரித்து பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் அல்லாத இதர சமுதாய மக்கள் அப்படின்னு சொல்லி 10% ரவுண்ட் அடிக்கிறான். அப்போ இந்துக்களை பிளக்கிறது யாரு? நீ தான் பிளக்கிற. பொதுப்பட்டியலில் ஒன்றா தானே இருக்கிறாங்க, அதனை நடுவில் 10% குறுக்க வகுந்திருக்க அப்படின்ற கேள்வியை மக்கள் கேட்டக்கூடாதுன்றதுக்காக எருமாட்டை பிடிங்கிட்டு போயிடுவேன்றாரு. நாளைக்கு வந்து நான் 2 மைக்கு போட்டிருக்கோம், ஒரு மைக்கை பிடிங்கிட்டு போயிடுவோம், கேமரா பிடிங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலராக ரீல் விடுவார். இந்த ரீலுக்கெல்லாம் அஸ்திவாரம் அவர் ஆடி போயிருக்கிறாரு.
மோடி வந்து ராகுலுடைய பிரச்சாரத்துக்கு விழுந்து விட்டார் அப்படின்றது வந்து தேர்தலுக்கு முன்னாடியே நடந்து விட்டது. ஏன்னா 2019 ஓபிசி ரிசர்வேஷன் பற்றி இவங்க பேசுனாங்களா? 2014 பேசுனாங்களா? ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடந்த தேர்தல்களில் பேசுனாங்களா? வர்ற இடத்துல பூரா பிடிங்கிடுவான். யார்கிட்ட யார் சார் பிடுங்கிறது? பிடுங்கி தின்னுவது உங்கள் பழக்கம். ஆனால் உள்ளதை உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது மக்களினுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை ராகுல் காந்தி பேசுகிறார். அதை மக்கள் ஏற்றுக்கிடுவாங்கன்னு தெரிஞ்சுதான் இவர் அலறலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி.